ஃப்ரெண்ட்ஸ், SMK ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். கவலைப்பொடி மீனும் ஷீலா மீனும் வாங்கியிருக்கோம். கவலைப்பொடி மீன் வந்து குழம்பு வச்சுக்கலாம், ஷீலா மீனை வறுத்துக்கலாம். செஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய் இதில் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம், அரைச்சின்னு வந்துடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் 2 ஸ்பூனு. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம், வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 2 ஸ்பூனு. அரைச்ச மசாலாவை இதில் போட்டுக்கலாம். மசாலாவை அப்படியே கழுவி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துக்கலாம் மசாலாவோட. குழம்புக்கு போட்டுக்கலாம். மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்க. மீன் குழம்பு ரெடி, இறக்கியாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிருக்கு. இன்றைக்கி சண்டே சமையல் ரெடி ஆகிடுச்சு. மீன் வறுக்கிறதுக்கு வேண்டிய மசாலா ரெடி பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி, வீட்டு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு. எலுமிச்சப்பழம் ஊற்றிக்கலாம், போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி மீன்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் பிசைஞ்சு. அப்போ தான் மசாலாலாம் ஊறும். மசாலா தடவி மீன் ரெடி ஆகிடுச்சு. ஊறட்டும், ஒரு 1/2 hour ஊறட்டும். இது ஷீலா மீன். இதுவும் வந்து வஞ்சர மீன் மாதிரியே தான் இருக்கும். ஒரு முள்ளு தான் வரும், நல்லாயிருக்கும். மீன்லாம் போட்டாச்சு, வெந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருப்பி போடலாம்.